சரி புனிஷ். ஆகவே இது நம்மளோட முதலாவது கிளாஸ் என்ன வீடியோக்கள் நிறைய இணைஞ்சிருப்பீங்க. நீங்க ஃபேஸ்புக்ல பார்த்திருப்பீங்க, இல்லாட்டி யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. டிரெக்ட் கிளாஸாக டிரெக்டா ஆன்லைன் மூலமான கிளாஸாக இது முதலாவது கிளாஸாக இருக்கும். அப்ப இதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு முதலாவது பேப்பர் போட்டிருக்கேன். டிரெக்டாவே கிளாஸுக்கு போய்த்துருவோம். ஏன்னா நிறைய விடயங்கள் உங்களுக்கு குரூப்ல போட்டிருக்கேன். அதே போல ஃபேஸ்புக்ல இல்லாட்டி யூடியூப்ல போட்ட வீடியோக்களையும் போட்டிருக்கேன். ஆகவே அதனால நான் கூட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா நமக்கு இருக்கிறது 3 மாசம் பார்த்தாலும் ஒரு 8ஆம் மாசம் எக்ஸாம்டா 7ஆம் மாசம் வரையும் தான் நமக்கு காலம் இருக்கு. இப்போ 6 இங்கால இந்த 5ஆம் மாதம். ஆகவே நமக்கு இருக்கிறது இந்த 3 மாதங்கள் தான். சரியா? இந்த 3 மாதங்கள்ல ஒரு மாசத்துக்கு 8 கிளாஸ் இருந்தாலும் 8 கிளாஸ் பார்த்தாலும் இந்த மாசத்துக்கு நமக்கு என்ன செஞ்சு 1-2 கிளாஸ் குறைஞ்சிரும் என்ன. அப்படின்னா நம்ம இதுல 7 கிளாஸ் பார்த்தாலும் 8 இருந்தாலும் 16. ஆகவே நமக்கு ஒரு 24 கிளாஸ் கிட்ட தான் நமக்கு கிடைக்கும். அவ இன்றைக்கு எடுத்திருக்கிற செக்ஷன், அதாவது நம்ம எடுத்தோடனே நம்ம என்ன செய்ய பண்ணலாம், பெருசா போகலாம் குயிக்கா. ஏன்னா கஷ்டமானதுக்கு போகிற அடிப்படையில நான் இந்த கலண்டர் என்று எடுத்தேன். கலண்டரும் கொஞ்சம் கடினமானதான், கொஞ்சம் ட்ரிக்ஸ் எடுத்தது. ஆகவே உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. ஆகவே இந்த 24 கிளாஸ் தான் இருக்கு. ஆகவே 7 அளவு எல்லா, அதாவது நமக்கு 2016 இருந்து செய்ததா என்ன பாஸ் பேப்பர் 2016 2025 வந்த அனைத்து கேள்விகளும் நம்மளோட கிளாஸ்ல கவர் பண்றதா என்ன மேக்சிமம் கவர் பண்ணிடுவேன். மேக்சிமம் செக்ஷனாக உங்களுக்கு தெரியும். வீடியோக்கள்ல சொன்ன மாதிரி செக்ஷனாக தான். இப்ப இன்றைக்கு கலண்டர்ண்டா இன்றைக்கு ஃபுல்லா கலண்டர் தான் செய்ய போறோம். அடுத்தது நான் பேப்பர் 2 போட்டிருக்கேன், கிளாஸ் 2 போட்டிருக்கேன். கிளாஸ் 2ல நாம என்ன வேக நேரம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் செய்ய போறோம்டா அந்த கிளாஸ் ஃபுல்லா வேக நேரம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான். நான் நினைக்கிறேன் வேக நேரத்துக்கு 2 கிளாஸ் தேவைப்படும். ஏன்னா வேக நேரம் கொஞ்சம் கடினமானது. உண்மையை சொல்ல போனா உங்களுக்கு வரக்கூடிய ஐக்கியூ கேள்விகள்லயே இந்த வேக நேரம் தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏல சயின்ஸ் எடுத்தாக்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க பிசிக்ஸோ மெட்ஸுக்குள்ளாக அது படிப்பாங்க. இனி அடுத்த ஸ்ட்ரீம் எடுக்கிறவங்க டெக்னாலஜியும் அவங்களும் படிச்சிருப்பாங்க. இனி அவ்வாறான ஸ்ட்ரீம் எடுக்கிறவங்களுக்கு சில நேரம் என்ன பிரச்சனை இருக்கு ஆடியோல. ஹலோ, உங்களோட மியூட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட ஆடியோக்கள். சரி, ஓகே. சரி, இடையில எதுவும் பிரச்சனைகள் ஆடியோல என்ன பிரச்சனை இல்லாட்டி வீடியோல என்ன பிரச்சனை இருந்தா சொல்லிக் கொள்ளுங்க. சரியா? சரி, ஓகே. சரி, அப்ப நான் சொன்னது 2016 25 செய்ய போறோம். செக்ஷனாக உடைச்சு செய்ய போறோம். நம்ம ஒவ்வொரு வருஷத்து பேப்பரையும் நாம ஒவ்வொரு கேள்வி இதுக்கு விடன்னு சொல்லிட்டு போனோம்டா அது உங்களுக்கு இலகுவாக விளங்காது. ஆகவே இலகுவாக விளங்குற வழிமுறை என்னன்னா, அந்த வருஷத்துல 2016 அந்த கேள்வி வந்தது. அதே போல தொடர்ச்சியாக 17, 18, 19, 20 அவ்வாறு வந்த கேள்விகள் எல்லாத்தையும் தொகுத்து நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் போடுவேன். ஆகவே அந்த ஒவ்வொரு கிளாஸ்லயும் போடுறதை நீங்க செய்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு செய்து பார்த்துட்டு பிரிண்ட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. ஆகவே நான் இதுல கலண்டர் போட்டேன்னா அந்த கலண்டருக்குரிய கேள்விகளை நீங்க பிரிண்ட் எடுத்து கையில வச்சுக்கிறது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதுல எழுதிக்கலாம். சரியா? சரி. இப்ப பிள்ளைகள் நாம இன்றைக்கு கிளாஸுக்கு போவோம். நாம இன்றைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நான் முதலாவது பேப்பர் போட்டேன் என்ன. அது உங்களுக்கு முதலாவது பேப்பர். இந்த பேப்பர் உங்களுக்கு எல்லாரையும் கையில இருக்கும்னு நினைக்கிறேன். கையில இல்லாட்டி பிடிஎஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த கேள்வியை பாருங்க. 2016-17 வந்த கேள்விகள். அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த கலண்டர் என்ற செக்ஷனை நாம இன்றைக்கு எடுத்திருக்கோம். இந்த கலண்டர் என்ற செக்ஷன் எடுத்திருக்கோம். ரெண்டாவதுல நான் வேக நேரத்தை எடுத்திருக்கோம். என்ன 2 பேப்பரும் நான் போட்டுட்டேன். முதலாவதுல கலண்டர் என்ற செக்ஷன் எடுத்திருக்கோம். ரெண்டாவதுல வேக நேரத்தை எடுத்திருக்கோம். வேக நேரமும் போட்டிருக்கேன். அதையும் பிரிண்ட் எடுத்து அடுத்த கிளாஸ் எப்ப திங்கட்கிழமை நடக்கும், திங்கட்கிழமைக்கு போகலாம். இப்ப இன்றைக்கு பார்க்க போறது இந்த கலண்டர். இப்ப இந்த கலண்டர் என்ற செக்ஷன்ல பிள்ளைய நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2016 16வது கேள்வியும் 2017 16வது கேள்வியும் மட்டும்தான் வந்திருக்கு கலண்டர்ல. இந்த கலண்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்த கேள்விகள் இந்த 2 கேள்விகள் என்ன. இதுக்கு பிறகு வந்ததுல தேதிகள் அதிகம். நம்ம இந்த கலண்டருக்குள்ள அடக்கிறதுல நமக்கு இந்த 2 கேள்விகள் தான் வந்தது. அதுக்காண்டி நாம செல்ல இயலாது. 2026 இந்த கேள்வி வராதுன்னு செல்ல இயலாது. ஏன்னா எல்லாம் மைக்கு சம்பந்தப்பட்டதுதான். ஆகவே நாம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். இந்த கலண்டர்ல கேள்வி வந்தா இலகுவாக இருக்கும் இல்லையா, நம்ம இலகுவாக செய்துட்டு போற மாதிரி இருக்கும்.
ஆகவே நான் இங்க படிச்சு தாரத்தை பாத்துக்கோங்க. இதுல நான் வரக்கூடியதை சொல்றேன், நான் எல்லாத்தையும் சொல்றேன். சரியா? இந்த இந்த பாடம்ன்றது உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, இப்ப ஐக்யூ படிக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு இந்த ஜென்ரல் நாலேஜ் செய்யறதுக்கும் யூஸா இருக்கணும். பின்னுக்கு வரப்போற காலங்கள், பின்னுக்கு வரப்போறவங்களுக்கு எக்ஸாம், எம்ஏ எக்ஸாமா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்க டிகிரி முடிச்சதுக்கு பிறகு எழுதக்கூடிய எக்ஸாம்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஐக்யூ ஒன்றுதான். அவை அதுக்கும் பிரயோசனமானதாக இருக்கணும் என்ற அடிப்படையில நான் இதை செய்து போறேன். அவை அதுக்கும் இனிமையா இருக்கும், இலகுவாக இருக்கும். எல்லா ஐக்யூக்கும் அதே மெதட் தான். கலண்டர்னா அதே மெதட் தான் வரும். சரி, அப்ப நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு போறோம். இந்த ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு என்ன யூடியூப்ல இருக்கும், பெர்சனலாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பெர்சனலாக இருக்கும். நீங்க எந்த லிங்க் தாரீங்களோ, எந்த உங்களோட ஐடியா தாரீங்களோ, அந்த ஐடிக்கு நான் உங்களுக்கு என்ன செய்யணும், எக்ஸஸ் தருவேன். சரி, சில நேரம் ரெக்கார்டிங்ல இடையில என்ன பிரச்சனைகள் வரும். சரி, நான் ரெக்கார்டிங் பண்ணக்குள்ள இடையில பிரச்சனைகள் வரும். அவ்வாறான பிரச்சனையில சில நேரம் ரெக்கார்டிங் கட் ஆகும். அதுக்கு எதுவும் செய்ய இயலாது. ஆனாலும் கிளாஸ்ல கவனமா இருங்க. உங்களுக்கு கிளாஸ்ல ஏதும் பிரச்சனைகள் வந்தா என்ன செய்யுங்க, ரெக்கார்டிங்க பாத்துக்கங்க. அதே மாதிரி பர்சனலா எனக்கு கேட்கலாம். பர்சனலாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு எதுவும் கேள்விகள், டவுட்டுகள்னா இது செய்யுங்க. இல்லாட்டி நீங்க கிளாஸ் போயிட்டு இருக்கு, என்ன கிளாஸ் போயிட்டு இருக்கக்குள்ள இடையில என்ன செய்யுங்க, உங்களோட மைக் ஆன் பண்ணி கேளுங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப நாம இதை தொடருவோம். அதை போல இன்னொன்று சொல்லிக்கிறேன். 40 நிமிடங்கள், அதாவது இந்த கிளாஸ் வாங்கி 8 ஒரு 8:35 அளவுல இந்த வீடியோ என்ன செய்யும் கட் ஆகும். சரி, அப்ப கட் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. 8:35க்கு கட் ஆயிடுச்சுன்னா இந்த வீடியோ எப்போ கட் ஆகுதோ ஜூம் லிங்க் கட் ஆகி ரிகவர் ஆகும். ஆகவே 8:35 ஒரு கட்டாரத்துல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பிரேக் எடுத்துட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா திருப்பி ரீஜாயின் ஆகுங்க. அதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. ஒரு 5 நிமிடம் பிரேக் எடுத்துட்டு 8:40க்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா ஜாயின் ஆகி. சரியா? சரி, இப்ப நாம இந்த கலண்டருக்குள்ள போவோம். ஆகவே 2016 17ஆம் ஆண்டு கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்விகள்ல உங்களுக்கு இந்த கேள்வி ரெண்டையும் நாம பாக்குறதுக்கு முதல் இந்த கலண்டர் சம்பந்தப்பட்ட தியரி அம்பட்டையும் பார்ப்போம். அப்ப கலண்டர் சம்பந்தப்பட்ட தியரியில பார்த்தா தான் உங்களுக்கு இந்த கேள்வி செய்யலாம். ஏன்னா இதே கேள்விதான் வரும் என்று எப்பயும் சொல்லலாம். நாம இதுல இவ்வாறான ஒரு மெதட்ல வந்திருக்கு, அடுத்த முறை வேற மெதட் வரலாம். ஆகவே நமக்கு இந்த கலண்டர் சம்பந்தப்பட்ட எல்லா தியரிகளும் தலைக்குள்ள, இந்த கலண்டர்ல எப்படி எப்படி ஒவ்வொன்றையும் பாக்குற, எவ்வாறான கேள்விகள் வரலாம், இது அம்பட்டு நமக்கு என்ன செய்யணும்னா தலைக்குள்ள இருக்கு. சரி, இப்ப பார்ப்போம். கொப்பிரிக்கிறார்கள், கொப்பிரிக்கணும் உங்கள்ட்ட கட்டாயம். ஏன்னா அந்த பாடம் ஒரு தியரி மாதிரி தான் போகும். தியரி அதுக்கு பின்னுக்கு என்ன செய்வோம், கணக்குகள் இதுகள் வர விடயங்களை எழுதிட்டு தான் போகும். ஆகவே கட்டாயம் என்ன இருக்கணும், உங்கள்ட்ட கொப்பி இருக்கணும். ஆகவே தலைப்பு உங்களுக்கு இதுல முதலாவது கிளாஸ் 1 என்று போட்டு, அதாவது ஜென்ரல் நாலேஜ் கூடிய ஐக்கிய கிளாஸ் 1 என்று போட்டோம். கிளாஸ் 1 என்று போட்டு கலண்டர் இல்லாட்டி நாட்காட்டின்னு எழுதி கொள்ளுங்க. சரியா? கலண்டர் இல்லாட்டி நாட்காட்டின்னு எழுதி கொள்ளுங்க. சரி, இப்ப பாருங்க, இந்த கலண்டர் என்று சொல்லக்கொள்ள நாங்க பிரதானமாக எப்பயும் நாம இங்க ஐக்கிய பாடங்கள் படிக்கக்கொள்ள வகைகளாக பிரிச்சு தான் படிப்போம். எந்த டீச்சிங் ஸ்டைல் அப்படிதான் இருக்கும். சரியா? மேக்சிமம் எது படிக்க இருந்தாலும் அதை நாம 4-5 வகைகளாக 2-3 வகைகளாக இந்த வகையில இப்படி வரும், இந்த வகையில இப்படி வரும் தான் படிப்போம். ஆகவே இங்கேயும் நாம இந்த கலண்டர் என்று எடுத்தோம்னா இந்த கலண்டரை நாம 3 வகைகளாக பிரிப்போம். முதலாவது டைப் 1, டைப் 2, டைப் 3. சரியா? அப்ப டைப் 1, டைப் 2, டைப் 3 என்று பிரிப்போம். டைப் 3 என்று பிரிப்போம். இப்ப முதலாவது டைப் 1க்குள்ள நாம எடுக்கிறது லீப் வருடத்தை காணல். இது மிகவும் இலகுவானது, மிகவும் பேசிக்கானது. இந்த லீப் வருடம் காணல். உங்களுக்கு தெரியும் லீப் வருடம்னா என்ன? 4 வருடங்களுக்கு ஒருக்காக 28 நாட்கள் வரும். பிப்ரவரி 29 நாட்கள் வரும். வளமையாக 28 நாள். 4 வருடங்களுக்கு ஒருக்காக 28 நாள் வரும். இவ்வாறானத்தை தான் நாம சொல்றோம் லீப் வருடம். ஆகவே இந்த லீப் வருடத்தை எவ்வாறு காண்பது என்று நமக்கு தெரிஞ்சிருக்க. சரி, அதே மெத்தட் தான் நாம யூஸ் பண்ணுவோம். ரிப்பீட்டட் இயர்ஸ், அதாவது நான் இங்க ஆங்கிலத்தில் எழுதுகிறேன். ரிப்பீட்டட் இயர்ஸ், அதாவது ரிப்பீட்டட் இயர்ஸ் தொடர்ச்சியான வருடங்கள். அதாவது இந்த உதாரணமா 2026ஆம் ஆண்டு கலண்டர் போல எப்ப இனி கலண்டர் வரும், அதாவது நம்ம இந்த கலண்டர் 2026ஆம் ஆண்டு கலண்டரை அப்படியே போட்டோ காப்பி பண்ணி என்ன செய்யலாம், பிறகு யூஸ் பண்ணலாம். நான் இதை ஆரம்பத்தில் இந்த கலண்டர்னு சொல்றது நான் ஆரம்பத்துல இருந்து தான் போறேன். இதுக்கு முதல் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டதுல நான் இந்த கலண்டரை நான் போட்டு இந்த ரெண்டையும் நான் விளங்கப்படுத்திருந்தேன் நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை, நாம இங்க இருந்து ஆரம்பத்துல இருந்தே போயிடுவோம். சரியா? ஆகவே லீப் வருடம் காண்றது, அதே மாதிரி ரிப்பீட்டட் இயர்ஸ் காண்றது. என்ன மறுபடி வார இயர்ஸ். சரி, அது என்னன்னு பார்ப்போம்.
இப்ப டைப் 2 சொல்றது கொஞ்சம் நமக்கு என்னையா இருக்கும்னா வேலையாக இருக்கும். இந்த டைப் 2ல வினாக்கள் வாரது மிக குறைவு. அதாவது ஏஎல் இந்த செல்லக்கோல சில நேரம் வந்துடலாம், வந்தாலும் நமக்கு செய்ய தெரியணும். உதாரணமாக டைப் 3னா டிரெக்டா ஒரு டேட்டா தந்து இது என்ன நாள் கேட்பாங்க. டிரெக்டா ஒரு டேட்னா உதாரணமா நான் சொல்றேனே 2 பிப்ரவரி 2027 என்ன நாள் என்று கேட்பாக. ஆகவே இவ்வாறு கேட்டால் நான் எவ்வாறு விடையளிப்பது என்று தெரிஞ்சிருக்கேன். அவை இதான் நாம ரெண்டாவது டைப்ல படிக்க போறோம். இப்ப ரெண்டாவது டைப் நாம என்ன படிக்க போறோம்? ஒரு திகதியை தந்து என்ன நாள்னு கேட்டா அந்த நாளை எப்படி டிரெக்டா காண்றதுன்னு படிக்க போறோம். சரி, அடுத்தது மூணாவது டைப் ஒரு டேட்டா தருவாங்க. உதாரணமாக முதலாம் தேதி ஜனவரி 2026 இந்த நாள் என்றால் முதலாம் தேதி ஜனவரி 2028 என்ன நாள்? இவ்வாறான கேள்விகள் தான் இவ்வாறான கேள்விகளை தான் நீங்க அதிகமாக பார்ப்பீங்க. ரைட், இவ்வாறான கேள்வியை தான் அதிகமாக பார்ப்பீங்க. அப்ப இவ்வாறான கேள்விகள் வந்தா அல்லது அல்லது உங்களுக்கு இவ்வாறு வரலாம். இன்று புதன்கிழமையாயின் 755 நாட்கள் கழித்து என்ன நாள்? அவை இவ்வாறான கேள்விகள் வரலாம். அதாவது இன்று புதன்கிழமையாயின் 750 நாட்கள் கழித்து என்ன நாள்? அவை இவ்வாறான 3 டைப்ல தான் பிரதானமாக கலண்டர்ல வரும். இனி சில டைப்புகள் இருக்கு, அதை நான் கேள்வியில போட்டிருக்கேன். அதாவது உங்களுக்கு மொடல்லா கேள்விகளா போட்டிருக்கேன். அது இந்த டைப்புக்கெல்லாம் உள்ளடங்கும். ஆனா சில நேரம் இந்த லீப் வருடம் சம்பந்தப்பட்டது அதுகளாக இருக்கும். அவை அதை நாம எப்படி கண்டுகொள்றதை பார்ப்போம். சரி, இப்ப தேவையானவர்கள் இந்த 3 டைப்பையும் நீங்க பிரிக்கலீங்க. முதலாவது டைப், டைப் 3, டைப் 2, டைப் 3. டைப் 2ல நாம முதலாவது படிக்க போறது லீப் வருடம். அதே மாதிரி ரிப்பீட்டட் இயர்ஸ், தொடர் என்ன மறுபடி வாரது. அதே மாதிரி டைப் 2ல நாம பார்க்க போறது இவ்வாறாக வாரது. அதாவது ஒரு டேட்டை தந்து அந்த டேட் எப்பன்னு கேட்டா அந்த நாளை காண்றது. மூணாவது டைப்ல நாம பார்க்க போறது ஒரு டேட்டை தந்து அந்த நாளை தந்து அடுத்த டேட்டை கேட்டா, அல்லது இன்றைய நாள் இல்லாட்டி நேற்றைய நாள், அது இல்ல ஒரு நாளை தந்து அதுக்கு அடுத்தது இத்தனை நாட்களுக்கு இந்த நாள் சாரி இத்தனை நாட்களுக்கு பிறகு எந்த நாள் என்று கேட்டா இவ்வாறான விடைகள் காண்றது. இது 3 தான் நமக்கு முக்கியமான வகை. ஆகவே இந்த 3 வகையில நமக்கு இந்த வகையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ரெண்டும் ஓகே, இது ரெண்டையும் நாம படிப்போம். இந்த வகையை தெரிஞ்சிட்டேன்டா இன்னைக்கு இது தராமையே இதை கண்டலாம். ஏன் 1 ஜனவரி 2028 இந்த முறை மூலம் நாம டிரெக்டா கண்டலாம். ஆகவே நாம இங்க இந்த முறையும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நான் சொல்லித்தர போறேன், அதாவது இந்த டைப்புக்குள்ள சொல்லித்தர போற முறையும் யூஸ் பண்ணலாம். சரியா? சரி, இப்ப நாம பார்க்க போறது டைப் 1. டைப் 1 அவை தலைப்பு இங்க டைப் 1 என்று போட்டுக்கொள்ளுங்க. டைப் 1 என்று போட்டு அதுல முதலாவது தலைப்பாக லீப் வருடம் என்று போடும். அதுல முதலாவது தலைப்பாக லீப் வருடம் என்று போடும். அதுல முதலாவது தலைப்பாக லீப் வருடம் என்று போடும். அப்ப லீப் வருடம் டைப் 1. சரியா? டைப் 1ல முதலாவது தலைப்பாக லீப் இயர், லீப் வருடம். இப்போ ஒரு லீப் வருடத்தை எவ்வாறு இனம் காணுதல்? அதுல முதலாவது கேள்வி பார்ப்போம். ஒரு 1985 ஆண்டு ஒரு லீப் வருடமா இல்லையா லீப் வருடமா என்று பார்ப்போம். 1985 ஆண்டு ஒரு லீப் வருடமான்னு கேட்டா ஓமா இல்லையான்றதுக்கு நமக்கு இந்த லீப் வருடமாண்டு டிரெக்டா கேட்கிற கேள்விகள் குறையவில்லை. உண்மைக்கும் லீப் வருடம், ஆனா இந்த லீப் வருடத்தை வச்சுதான் பின்னுக்கு இருக்கிற இந்த கலண்டருக்குரிய கேள்விகளை நாம செய்யக்கூடியதாக இருக்கு. அவை அதுக்காக வேண்டி நமக்கு இந்த லீப் வருடம் என்பதை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளலாம். சரி, ஆகவே இந்த லீப் 1985 ஒரு லீப் வருடமா என்று உங்கள்ட்ட கேட்டா உங்களுக்கு 4ஆம் வாய்ப்பாடு தான், 4ஆம் வாய்ப்பாடு. இதை 4ஆல சுருக்கணும். ஆகவே 4ஆல சுருக்கணும்டா 1985 4ஆல் வகுத்தல்
அதுக்கு முதல்ல எல்லாருக்கும் தெரியும் லீப் வருடம்டா என்னன்னு தெரியும். ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு முதல் ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு முறையும் என்ன பிப்ரவரி 29ஆக வரும். ஆகவே அதைத்தான் லீப் வருடம்னு சொல்றோம். அதுக்காண்டி அந்த 4 ஆண்டுகள் என்ற அடிப்படையில தான் நாம நாளால வகுப்போம். ஒவ்வொரு 4 ஆண்டுகளும் ரிப்பீட் ஆகும். அது 4 மடங்குகளாக இருக்கும். அது முதலாவது லீப் வருடம் 0னா 2வது லீப் வருடம் 4, 8, அப்ப 8ஆம் ஆண்டு, அதுக்கு அடுத்தது அப்படி 4 மடங்குகளாக இருக்கு. அவை 4 மடங்குகளாக இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் அந்த இலக்கத்தை நான் 4ஆல பிரிப்பேன். ஆக இந்த இலக்கத்தை 4ஆல பிரிச்சேன்டா 19 4ஆல பிரிச்சேன்டா 4 16, 3 மீதி 8 நான் கீழே போடுவேன். 38ல 4, 9 4, 36, 2 மீதி 25, 6 4 24, 1 மீதி. ஆகவே இங்க மீதி வந்தா இது லீப் வருடம் இல்லை. மிகுதி 0 வந்தா தான் அது லீப் வருடம். ஆகவே 2வது பார்ப்போம். இன்னொன்று பார்ப்போம். 2016ஆம் ஆண்டு லீப் வருடமா இல்லையா? இது முதலாவது. 2வது, இந்த 2வது நான் எழுதுறேன். 2014ஆம் ஆண்டு ஒரு லீப் வருடமா இல்லையா? 2016ஆம் ஆண்டு. சரி, 2016ஆம் ஆண்டு. ஆகவே 4ஆல பிரிப்போம். 2 அடங்கா 20ல 5 4 20, 0, அவை ஒன்றரைக்குவோம், இங்க 0, அவை 16, 16ல 4 16, ஆகவே 0. ஆகவே ஒரு லீப் வருடம், ஒரு லீப் வருடம், லீப் வருடம். ஆகவே இந்த 2016 என்பது என்ன இருக்கும்? ஒரு லீப் வருடமா இருக்கு. இப்ப நமக்கு இங்க உங்களுக்கு தெரியும், எனக்கு மிகுதி 0 அது லீப் வருடம், மிகுதி 1 2 3 அது லீப் வருடம் இல்லை. இதான் எனக்கு தேவை. அவ எனக்கு தேவையானது என்னண்டா மிகுதி 0 இல்லையான்னு பாக்குறது தான். வேற எனக்கு இங்க பிரிச்சு இந்த இலக்கத்தை எடுக்கிறது அல்ல. ஆகவே இந்த 4ஆல வகுத்தலுக்கு நீங்க ஒரு ரிக்ஸை யூஸ் பண்ணலாம் கிடையாது. இந்த இறுதி இலக்கம் இருக்குதானே, இந்த இறுதி இலக்கம், இங்க இறுதி இலக்கம் 85, இங்க இறுதி இலக்கம் 16. இந்த இறுதி இலக்கத்தை 4ஆல வகுத்தாலும், இந்த இறுதி இலக்கத்தை நீங்க 4ஆல வகுத்தாலும் உங்களுக்கு மீதியும் மொத்தமா வகுக்கிற மீதியும் சமனாகத்தான் வரும். இந்த 4ஆல வகுத்தல் ஒன்று. ஆகவே நான் இந்த 1985 நான் இங்க எழுதுறேன். இந்த 1985 இருக்கிற இறுதி இலக்கத்தை நான் 4ஆல வகுத்தா 4 8, 0, 5ல 1, 4 4, மிகுதி 1. ஆகவே லீப் வருடம் இல்லை. பிள்ளைங்கடா அதே போல என் அங்கால 16 என்ன 16ண்டா நான் 16 4ஆல வகுக்கிறேன். ஆகவே 4ஆல வகுத்தா 4 16, மிகுதி 0, ஆகவே லீப் வருடம். ஆகவே நீங்க இலகுவாக எடுக்கலாம். இறுதி இரண்டு இலக்கங்களை 4ஆல வகுத்து, இறுதி 2 இலக்கங்களை 4ஆல வகுத்து மீதி 0 வந்தால் அது லீப் வருடம். அவங்க 2016 தந்தாலும் 2004 தந்தாலும் சரியா. நீங்க இறுதி 2 இலக்கம் 2004 தந்தா 4 எடுப்பீங்க. அது 0 4 எடுத்து நீங்க என்ன செய்வீங்க? 4ஆல வகுப்பீங்க. அங்க என்ன வரும்? இது வரும். சரி, ஆகவே பிள்ளைகள் நீங்க முதலாவது கேள்வியாக 1985 எழுதி கொண்டு, ஆகவே இது ஒரு லீப் வருடம் இல்லை என்று முடிவு எடுங்க. 2வது வினாவாக இதை 2016 4ஆல வகுத்து, ஆகவே மிகுதி 0, ஆகவே இது ஒரு லீப் வருடம். ஆகவே இந்த 2 வினாக்களையும் எழுதி கொள்ளுங்க. 3வது வினாவாக நீங்க செய்யறதுக்கு 2048ஆம் ஆண்டு வைத்துக் கொள்ளுங்க. இதை நீங்க செய்து பாருங்க. சரியா? 2048 நீங்க செய்து பாருங்க. இது 2ஐயும் எழுதி கொள்ளும். சில தேவையான எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. என்ன நீங்க பார்த்துட்டு கூட இதா இருக்கும், பிறகு மறந்து கொள்ளுவீங்க. அதே போல நீங்க ரெக்கார்டிங் தருவாரு தானே நினைக்க வேண்டாம். என்ன ரெக்கார்டிங் நீங்க திருப்பி இருந்து பாக்குறதுக்கு மணித்தியாலம் வேஸ்ட் பண்ணணும். அதே போல ரெக்கார்ட் பண்ணிட்டு கூட எனக்கு இங்க சில பிரச்சனைகள் ஏற்படும், சில எரர்கள் வரும். அப்ப அதால ரெக்கார்ட் என்ன செய்யாது,
கண்டினியூஸா ரெக்கார்ட் பண்ண இயலாம வரும். இவ்வாறான நிலைமைகள்ல இந்த ரெக்கார்ட் என்ன செய்ய இயலாம போகும், தர இயலாம போகும். ஆகவே கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த கிளாஸ்ல என்ன ஆடியோ பிரச்சனை, வீடியோ பிரச்சனைகள் வந்தா இன்னைக்கு என்ன உங்களோட ஆடியோ இல்லாட்டி வாட்ஸ்அப்ல செஞ்சு கொள்ளும். சரி சரி அப்ப எல்லாரும் எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அழிச்சு கொள்றேன் தெரியும். யாரும் எழுதாம இருக்கீங்களா இல்லையே? சரி அப்ப இதை அழிச்சு கொள்றேன். சரி இப்ப இந்த டைப் 1ல நம்ம முதலாவது முறை பார்த்துட்டோம். டைப் 1ல நம்ம முதலாவது முறை பார்த்துட்டோம். இந்த டைப் 1லேயே நம்ம அடுத்தது இன்னொன்று சொன்னேன், ரிப்பீட்டட் இயர்ஸ் என்று சொன்னேன். அதாவது இந்த வருடம் போல திருப்பி வார வருடம். உதாரணமாக அதிகமான வெளிகளை பார்ப்பீங்க. இப்ப 2007ஆம் ஆண்டு போன்று எப்ப திரும்ப வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உதாரணமா நீங்க இந்த டியூட்ல பாத்தீங்கன்னா இந்த கடைசி கேள்வியை பாருங்க. எதிர்காலத்தில் எந்த ஆண்டு 2007ஆம் ஆண்டின் அதே நாட்காட்டியை கொண்டிருக்கும்? இவ்வாறான கேள்விகள் வரும். அதே போல சரி இவ்வாறான கேள்விகள் வரும். அப்ப இவ்வாறான கேள்விகளை பார்த்தீங்கன்னா இதை செய்யறதுக்கும் ஒரு முறை நாம் என்ன செய்யலாம்? சரி நாம் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? டிரெக்டாக நாம இப்ப கணக்கு பார்த்து நாம எடுக்கலாம். அப்ப அவ்வாறு கணக்கு பார்த்து எடுக்க இயலாத இடத்துல நாம என்ன செய்வோம்? ஏதோ ஒரு முறையை கையாள்வோம். இந்த 2007ஆம் ஆண்டு மாதிரி எப்ப திருப்பி அதே வருடம் வரும், அதே வருடம்னா 2007 அதே வாரம் இல்ல, அதே நாட்காட்டி. இந்த இதுல ஒரு ஜனவரி 5ஆம் தேதி ஒரு நாள் இருந்தாங்க 2007ல, அங்க வார நாட்காட்டிலையும் அதே ஜனவரி 5ஆம் தேதி ஒரு நாள் தான் வரும். ஆகவே இவ்வாறு வரக்கூடியதை நாம எவ்வாறு எடுப்போம் என்று பார்த்தா, இங்கேயும் நாம அந்த லீப் வருடத்துக்குரிய முறையை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த லீப் வருடத்துக்கு நாம ஒரு முறை யூஸ் பண்ணோம் தானே, அந்த முறையை தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது வார வருடத்தை 4ஆல் பிரிப்போம். ஆகவே நான் சொன்னேன், வார மொத்த வருடத்தை 4ஆ பிரிச்சு வார மிகுதியும் இறுதி 2 இலக்கத்தை 4ஆல் பிரிச்சு வார மிகுதியும் சமனாக இருக்கும் என்று சொன்னேன். அதாவது நான் 2007 4ஆல பிரிக்கேன். 4ஆல பிரிக்கேன். அப்ப 4ஆல பிரிச்சேன்டா உங்களுக்கு தெரியும் 5 முறை 5 20 பூஜ்ஜியம். இந்த பூஜ்ஜியத்தை கீழே இறக்குனா நான் இங்க ஒரு பூஜ்ஜியம் போடுவேன் பிரித்தேன். சரி இந்த 7ல ஒரு முறை 4 3 மிச்சம். ஆகவே மீதி இங்க இந்த 3 வரையும். சரி இது எப்படி செய்யறேன்னு சொல்ல நான் அந்த பிரித்தலை கொஞ்சம் சொல்லிட்டு போறேன். 7 நான் 4ஆல பிரிச்சேன், 7 நான் 7ஆல பிரிச்சேன். அப்போ எத்தனை 7? 4 3 மீதி டிரெக்டாவே வந்துட்டு அவ இன்னைக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவை இறுதி 2 இலக்கத்தை பிரியும். இங்க பிள்ளைகள் இந்த மிகுதியில தான் நமக்கு தங்கி இருக்கு. மிகுதியில தான் நாம இதை எவ்வாறு காண்றதுன்னு தங்கி இருக்கு. இந்த மிகுதி இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. மீதி அதாவது 4ஆல் பிரித்து தரப்படும் ஆண்டை 4ஆல் பிரித்து இது அப்படியே எழுதுங்க பிள்ளைகள். நான் சொல்றதை எழுதிட்டு இந்த கேள்வி எழுதுறது உங்களுக்கு நல்லா. ஆக எழுதுங்க, தரப்படும் ஆண்டை 4ஆல் பிரித்து பெறப்படும் மிகுதி பெறப்படும் மிகுதி தரப்படும் ஆண்டை 4ஆல் பிரித்து பெறப்படும் மிகுதி. முதலாவது பூஜ்ஜியமாயின் நீங்க எப்படியே காட்டுங்க பூஜ்ஜியம் என்றா நாம அந்த ஆண்டோட 26 கூட்டுவோம். பூஜ்ஜியம் என்றா நாம பூஜ்ஜியமாக வந்தா அந்த ஆண்டோட 28 கூட்டுவோம். எவ்வாறு செல்வன் பூஜ்ஜியம் என்றா 28 கூட்டுவோம். இரண்டாவது மிகுதி ஒன்றென்றால் அதாவது பிரித்து வாரத்துல மிகுதி ஒன்றென்றால் நாம 6ஐ கூட்டுவோம்.
மூன்றாவது மூன்றாவது பிரித்து வாரத்திர மிகுதி 2 அல்லது 3ஆக இருந்தால் 2 அல்லது 3ஆக இருந்தால் நாம 11 கூட்டும் 11 கூட்டும். ஆகவே எந்த 4ஆல பிரிச்சா மிகுதி 0 1 2 3 வரும். அங்கால 4 ரிப்பீட் ஆயிடும். ஆகவே இந்த மிகுதிகள் வந்தா ஆகவே இங்க மிகுதி 3 வந்திருக்கு. 3 வந்ததன் காரணமாக நமக்கு 2007ஓட 2007ஓட நாம 3 வந்தா 11 கூட்டுவோம். அவை 2018ஆம் ஆண்டு அதே வருடம் வரும். இல்லைங்களா? ஆகவே அந்த வருடத்தோட இங்க மிகுதி 2 அல்லது 3 வந்தா 11 கூட்டுவோம். 11 கூட்டினோம்டா 2018. சரி, இதுக்கு முதல் கேட்டா 2007ஆம் ஆண்டு மாதிரி கலண்டர் மாதிரி முந்தி எப்படி வந்திருக்கும்டா வேற ஒன்றும் இல்ல 11 கழிப்போம். ஒவ்வொரு 11 ரிப்பீட்டட் இயர்ஸுக்கும் இந்த 2 3 வாரது என்ன சமனான கலண்டராக இருக்கும். மிகுதி 2 3 வந்தா ஒவ்வொரு 11 வருடங்களுக்கும் சமனாக இருக்கு. ஆகவே பின்னுக்கு 11ஆக இருந்தாலும் சரி, பின்னுக்கு 11 11 கழிச்சு போனாலும் சரி, முன்னுக்கு 11 11 எட் பண்ணி போனாலும், அதாவது கூட்டி போனாலும் சரி, என்னையாக இருக்கும்? சமனாக இருக்கும். ஆகவே ஒரு புரிதல் இருக்கு. அதே போல மிகுதி ஒன்று வந்தா, உதாரணமாக நான் இன்னொன்று சொல்றேனே, 2024 வச்சுக்குவோம். ஆக இது முதலாவது கேள்வி 2007. ஆக நான் நினைக்கிறேன் இது எழுதியிருக்கீங்க. எழுதிட்டு இது முதலாவது கேள்வியாக எழுதி கொள்ளுங்க. சரியா? சரி, அடுத்தது இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி 2000 நாம இப்ப இருக்கு 24 எடுப்போம். 2024. அப்ப 2024 நீங்க போனீங்கன்னா 2024 போனீங்கன்னா இங்க என்ன நடக்கும்? கடைசி 2 இலக்கத்தை பிரிப்போமே. நமக்கு நீ ஃபுல்லா பிரிக்க 24 4ஆல பிரிச்சா 6 4 24 மிகுதி 0. ஆகவே மிகுதி இல்ல. ஆகவே அதோட வாரத்தோட எத்தனைய கூட்டுவோம்? 28 கூட்டுவோம். ஆகவே இந்த வந்த இலக்கத்தோட 28 கூட்டினால் 12 ஒன்று மிச்சம் 52. 2052ஆம் ஆண்டுதான் அடுத்த ரிப்பீட் இயர்ஸ் ஆகும். அதாவது இதை 2024ஆம் ஆண்டு போல 2052ஆம் ஆண்டு தான் வரும். சரியா? அதே மாதிரி இன்னொரு உதாரணம் தரேன். 1995ஆம் ஆண்டு 1995ஆம் ஆண்டு. அப்ப இரண்டாவது கேள்வி நாங்க எங்கேயும் எழுதுற பிள்ளைகள் என்ன அந்த போட் இந்த லிமிட்டை தாண்டி நான் என்னடா நீங்க எது எழுதிட்டீங்க எனக்கு தெரியல. ஆகவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைம் தரத்துக்காண்டி நான் எழுதினேன். அந்த ஓர்டரை பாத்துங்க. சரியா? நான் முதலாவது நோட்ஸாக இது எழுதினோம், முதலாவது வினாவாக இது எழுதினோம், இரண்டாவது வினாவாக 24ஆம் ஆண்டு எழுதினோம், மூன்றாவது வினாவாக 1995ஆம் ஆண்டு எழுதுறோம். அது செய்முறையை நான் இங்க எழுதிட்டு போறேன். 1995 95ஆம் ஆண்டு நான் எத்தனையால பிரிக்கேன்? 4ஆல பிரிக்கேன். அப்ப 4ஆல பிரிச்சா 4 8 ஒரு முறை 15 முன்னாங்கு 12. ஆகவே இங்கே 3 மிச்சம் என்ன? ஆகவே 3 மீந்தா 11 கூட்டுவோம். ஆகவே இங்க இதுல எத்தனைய கூட்டுவோம்? 11 கூட்டினோம்டா 6 0 0 2006ஆம் ஆண்டு அது போல வரும். சரியா? ஆக எத்தனை எடுத்தீங்கன்னு ஒன்று மீதி வாரமாக எடுத்தீங்கன்னா 1994ஆம் ஆண்டை பாத்தீங்கன்னா என்ன வரும்? ஒன்று மீதி வாரமாகி வரும். சாரி, 2 மீதி வாரமாகி வரும். 1993ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் 1 மீதி வரும் நினைக்கிறேன். 1993ஆம் ஆண்டு எடுக்குமே. 4வது வினாவாக 1993ஆம் ஆண்டு எடுத்தோம்னா 93ஆம் ஆண்டு விளங்கும் நினைக்கிறேன். 93 4ஆல பிரிச்சா அதே 4 8 1 13 முன்னாங்கு 12. ஆகவே மிகுதி 1. மிகுதி 1 வந்தா நாம் 6 கூட்டணும். அப்ப 1993ஓட 6 கூட்டினா 1999ஆம் ஆண்டு அதே ரிப்பீட்டட் இயர்ஸ் அவர். முதல் 93ஆம் ஆண்டு மாதிரி இதுக்கு முதல் எப்ப வந்திருக்குன்னு கேட்டா என்ன செய்வீங்க? இந்த 1993ஆம் ஆண்டுல இருந்து இந்த 6 கழிப்பீங்க. அவ்வளவுதான். முதல் வந்தா கழிக்கணும், பின்னுக்கு வந்தா கூட்டணும். 13ல இருந்து 6 கழிச்சா எத்தனை? 13ல இருந்து 6 கழிச்சா 7. அப்ப 1987ஆம் ஆண்டு 1987ஆம் ஆண்டு இதுக்கு முன்னுக்கு இருக்கும். இதுக்கு முன்னுக்கு கேட்டா இது முன்னுக்கு, பின்னுக்கு கேட்டா பின்னுக்கு. அப்ப சரி பிள்ளைகள், அப்ப நான் நினைக்கிறேன் 40 நிமிஷம் இந்த வீடியோ கட் ஆகும். ஆக இப்போ ஒரு சின்ன ஓய்வு எடுத்துட்டு திருப்பி எல்லாரும் 8:40க்கு சரியாக 8:40க்கு திருப்பி ஜாயின் ஆகி கொள்ளுங்க. இது அப்படி இருக்கும். தேவையானவர்கள் எழுதி கொள்ளுங்க. இந்த வீடியோ கட் ஆகுனா நீங்க என்ன செய்யுங்கன்னா 8:40க்கு ஜாயின் ஆகி கொள்ளுங்க. சரியா? அப்ப தேவையானவர்கள் எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. எல்லாரும் இதை எழுதி கொள்ளுங்க.
மேலுக்கு இந்த 23 மட்டும் உங்களுக்கு மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு பிரிக்க தெரியும் தானே. ஆகவே அது தேவையானவர்கள் என்ன செய்து கொள்ளுங்கண்டா வெளி இந்த பிரித்தல் வாரத்தையும் எழுதிட்டு நீங்க இதை இது முக்கியம், இதான் உங்களுக்கு எல்லாருக்கும் முக்கியம். அதே போல மற்றத்தையும் நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, முதலாவது கேள்வி, இரண்டாவது கேள்வி, மூணாவது கேள்வியாக எழுதி கொள்ளுங்க. இந்த வீடியோவை கட் பண்ணி நாம எத்தனைக்கு 40க்கு திரும்பி தொடருவோம். ஓகே, ஒரு ஆள் ஜாயின் ஆகலன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு ஜாயின் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, சரி. அப்ப பிள்ளைகள் நான் சொன்ன மாதிரி, எளியா சொன்ன மாதிரி ஜாயின் ஆயிட்டு எல்லாரும் உங்களோட இதை ஓஃப் பண்ணிக்கொள்ளுங்க, ஆடியோவை. சரி, ஓகே. சரி பிள்ளைங்க, நான் சொன்ன மாதிரி இந்த 2வது பாட்டு உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். நம்ம வீடியோ 3 பாட்டு ஆயிட்டேன். இப்ப 1வது பாட், 2வது பாட், 3வது பாட். இல்ல இந்த 2வது பாட்டுல வந்து இந்த டெக்னிக்கல் எரரால நான் சொன்ன மாதிரி என்ன வீடியோ ரெக்கார்ட் ஆகல, பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் இந்த பாட்டுக்குரிய உங்களுக்கு ஒரு சமரியாக உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு யூடியூப்லயே இருக்கு. இந்த யூடியூப்ல உங்களுக்கு ஏலியாஸ் இதுல என்ன தந்ததுல இருக்குன்றதால பிரச்சனை இல்லை. இந்த 1வது பாட்டும் இப்போ அந்த 3வது பாட்டையும் நான் கம்பைன் பண்ணி என்ன செய்வேன், யூடியூப்ல போட்டு உங்களுக்கு எக்ஸஸ் தருவேன். இந்த 2வது பாட்டு மட்டும் டெக்னிக்கல் பிரச்சனையால என்ன செய்யல, ரெக்கார்ட் ஆகல. அதுக்காண்டி தான் நான் சொன்னேன், தேவையானவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, இந்த ரெக்கார்டை எதிர்பார்க்க வேணாம், தேவையானவர்கள் எல்லாத்தையும் எழுதி கொள்ளுங்க. சரி, அப்படி முக்கியமான பாட்டுகள் சில நேரம் ரெக்கார்ட் ஆகாம விட்டா நான் திருப்பி ஒரு தரம் அதை ரெக்கார்ட் பண்ணுவேன். அதுல நீங்க பயப்பட தேவையில்லை. அப்படி ரெக்கார்ட் தேவை என்றால், ரெக்கார்ட் தேவைப்படாது. இந்த கிளாஸ்ல பூரணமாக உங்களுக்கு ஒரு கன்சன்ட்ரேஷன் இருந்தா, இந்த 1.5 மணித்தியால கிளாஸ் என்ன பெரிய லாங் கிளாஸ் இல்லை, அப்போ 1.5 மணித்தியால கிளாஸ் என்ற அடிப்படையில இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு கன்சன்ட்ரேஷன் இருந்தா உங்களுக்கு ரெக்கார்ட் தேவைப்படாது. அது ஒரு ஃபியூச்சருக்கு உங்களுக்கு தேவைப்படும் என்ற அடிப்படையில தான் எது எது ரெக்கார்ட் ஆயிருக்கோ அதை உங்களுக்கு அப்படியே யூடியூப்ல போட்டு உங்களுக்கு எக்ஸஸ் தந்துடும். சரி, இப்ப பாருங்க பிள்ளையர், 1வது கேள்வியை பாருங்க. இப்ப உங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த விஷயத்தையும் இதுல விளங்கிக் கொள்ளணும். இப்போ ஒரு வருடத்துல அதே நாள் வந்தா, உதாரணமா இன்றைய நாள் 1ஆம் தேதி, 1/1/2026 1/1/2027. சரியா? அதே நாட்கள், அதே திகதிகள் ரிப்பீட் ஆக கொள்ள அந்த வருடங்களோட ஒரு நாள் தான் கூடும். சரியா? அந்த வருடங்களோட ஒரு நாள் தான் கூடும். உதாரணமாக உங்களுக்கு 2026, சரியா, 2026 பாத்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி என்ன, வியாழக்கிழமை. ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை. சரியா, இது வியாழக்கிழமை. இப்ப அதே நாள் ரிப்பீட் ஆக கொள்ள ஒரு வருஷத்தோட அடுத்தது என்னையாக மாறும்டா, ஃப்ரைடே ஆக மாறும். ஆகவே இதுக்கெல்லாம் நாம என்ன செய்ய தேவையில்ல, நம்மளோட கால்குலேஷன்ல செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா 365 நாள் கூட போகுது. இங்க டேட்ல நாம செய்யணுமா, ஒரு வருஷம் கழிக்க கொள்ள 365 நாள் கூட போகுது. ஆகவே 365 நாள் 7ஆல பிரிக்கணும். என்ன இப்படி வரப்போல 365 7ஆல பிரிச்சா 7 5 35, 15 7 14, ஒன்று மிச்சம். அவை இந்த ஒன்று தானே கூட போகுது. வியாழன்டா வியாழனோட அடுத்தது என்ன ஆக போகுது, ஃப்ரைடே ஆக போகுது. ஆகவே 1/1/2026 வியாழன்டா அடுத்தது ஃப்ரைடே. சரி, அப்ப இங்க ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாம இது செய்யணும். முக்கியமான ஒரு விடயத்தை நாம முன்னப்பு வச்சுக்கணும். அடுத்தது 1/1/2028 கேட்டுட்டாங்கண்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்கேயும் ஒரு நாள் கூடும், சாட்டர்டே வரும். இதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை.
ஆனால் 1/1/2029 கேட்டாங்க என்றால் இங்க கடக்கிறது ஒரு லீப் வருடத்தை. அதாவது 2028 வரையும் பிரச்சனை இல்லை. 2028 இருந்து 29க்கு நீங்க கடக்க போல பிப்ரவரி 29 நாட்களை கடக்க. அது ஒரு நாள் நீங்க எக்ஸ்ட்ராவா கடப்பீங்க. ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா கடக்கிறதால இங்க 2 நாட்களை கூட்டணும். இங்க ஏன் 366 366 நாள் லீப் வருடத்துல மட்டும் 366 நாள். அவை 2 மிகிரியா வரப்போகுதோ. அவை 2028 சட்டர்டே என்றா 2029 1 என்னன்னு கேட்டா நீங்க ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்படா. ஏன்னா 2028 ஒரு லீப் வருடம். அதுல இருந்து ஒரு பிப்ரவரியை கடந்து 29க்கு போவீங்க. அந்த டைம்ல 366 தான் 7ஆல பிரிப்பீங்க. 366 7ஆல பிரிச்சு பாத்தீங்கன்னா 2 மிகிரி. ஆகவே 2 நாள் கூடும். சண்டே இல்ல மண்டே. இங்க எதுல கவனமா இருக்கணும். ஆகவே உங்களுக்கு சில நேரம் 1/1/26 வியாழக்கிழமை என்றால் உங்களுக்கு டிரெக்டா 29 கேட்டாங்கண்டா நீங்க என்ன செய்யலாம்? இதுல இருந்து 1 கூட்டலாம், இதுல இருந்து 1 கூட்டலாம். லீப் வருடத்தை தாண்டக்குள்ள 2 கூட்டணும். 2028 லீப் வருடம் தான். ஆனா இங்க இருந்து இங்க வரக்குள்ள கூட்டணுமா? இல்ல என்ன? ஏன் இங்க இருக்கிற பிப்ரவரி 2027 பிப்ரவரியா தான் கிடப்பீங்க. இந்த பிப்ரவரி கடக்கிறதே முக்கியமா இருக்கு. அதே நாட்கள் வரக்குள்ள உதாரணமா இந்திய நாள் மார்ச் இல்லாட்டி மேன்னு சொல்லக்குள்ள அது என்ன செய்யும்? பிப்ரவரியா கிடக்கும். நமக்கு வெளியே செய்யக்குள்ள பார்ப்போம். இல்லாட்டி நான் அதை சொல்லிட்டு போறேன். சரி, இது அப்படியே இருக்கட்டும். சரி, இது ஒரு நோட்டாகவே எழுதி கொள்ளுங்க. என்ன உங்களுக்கு அடுத்ததுல இது ஒரு நோட்டாக எழுதி கொள்ளுங்க. சரியா? அடுத்தது 2வது நோட். 2வது நோட் நான் ஈன எழுதுறேன், விளங்கும் நினைக்கிறேன். 2வது நோட். இப்ப இந்திய நாள் எத்தனை? 6 மே 2026. ஆகவே இன்றைக்கு புதன்கிழமை. ஆகவே அதே தேதி 6 மே 2027 ஒரு நாள் கூடும் வியாழக்கிழமை. அதே 6 மே 2028 ஆகக்குள்ள இங்க 28 ஆகக்குள்ள நான் பிப்ரவரிய கடக்கல, அதால 2 கூட்டல். ஆனா இங்க 2028 ஆகக்குள்ள இந்த 2028 லீப் வருடத்துல இருக்கிற பிப்ரவரிய கடந்து நான் மேய்க்கு போயிருப்பேன். ஆகவே இங்க கட்டாயம் +2 கூட்டுவேன். ஆகவே தேர்ஸ்டே ஃப்ரைடே +2 கூட்டுவேன் அர்த்தம். இந்த தேர்ஸ்டே வாரத்தோட 2 நாட்களை கூட்டுவேன் அர்த்தம். இங்க ஒரு நாள். ஆகவே தேர்ஸ்டேண்டா இங்க சாட்டர்டேயாக இருக்கும். அதே மாதிரி இங்க 2029 அதே நாள் கேட்டா இங்க 1 தான் கூட்டுவேன். ஏன் அங்க அந்த பிப்ரவரியை கடக்கல, நான் பிப்ரவரி இங்க கடந்துட்டேன். அந்த லீப் வருடத்துல அந்த பிப்ரவரியை கடக்கிறதாக வரக்கொள்ள அதே சேம் டேட் வந்தா உங்களுக்கு என்ன செய்யும்? +2 கூட்டணும் வச்சுக்கிட்டீங்கன்னா இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இந்த 2016ஆம் ஆண்டு முதலாவது கேள்வியை செய்யலாம். என்ன கேள்வி? 2016 1/1 வெள்ளிக்கிழமையாகும். 2018 1/1 என்ற நாள். அதாவது 2016 1/1 நமக்கு ஃப்ரைடேன்னு தாரா. இது நம்மளோட இந்த பாஸ் பேப்பர்களில் நான் 3வது போடுறேன்னா 1/1 உங்களுக்கு ஃப்ரைடேன்னு தாரா, வெள்ளிக்கிழமைன்னு தாரா. கேள்வி 2018 1/1 தான் கேள்வி. அப்ப முதலாவது பார்க்கணும் 2016 இருந்து 17க்கு போகக்குள்ள ஒரு நாள் கூடுமா 2 நாள் கூடுமான்னு பார்க்கணும். 2016 4ஆல பிரிச்சா 0, நன்னாங்க 16. ஆகவே இது ஒரு லீப் வருடம். ஆகவே லீப் வருடத்துக்குரிய பிப்ரவரிய கடக்கப்புறம் மீன். ஆகவே லீப் வருடத்துக்குரிய பிப்ரவரிய கடக்கப்புறம்டா உங்களுக்கு தெரியும் 2017 1/1 2 நாள் கூடும். அதாவது சாட்டர்டே இல்ல சண்டே. இதுல கவனமா இருக்கேன். அந்த பாஸ் பேப்பர்ல பாத்தீங்களா? டிரெக்டான கேள்வி. உங்களுக்கு என்ன செய்ய தேவையில்ல, வேற டேட்டுகள் வந்தா தான் மொத்தத்தை கண்டுட்டு இருக்கேன். அவன் டிரெக்டான கேள்வி. ஆனா இந்த இடத்துல சிக்கலா இருக்கு. இல்லாட்டி நீங்க டிரெக்டா எத்தனை நாட்கள் இருக்கு இந்த கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அது லேசா வரும். 31 + 29 அதை மறந்துடப்பட. இந்த 2016 29 நாட்கள் இருக்கு. அவன் மொத்தம் 366 நாட்கள். அதுக்காண்டி தான் அந்த 2. அவ இதெல்லாம் முடுங்க இவ்வாறு லவ். ஆகவே இங்க இனி +1. ஆகவே இங்க என்ன இருக்கும்? மண்டேயா இருக்கும். ஆகவே விடை என்ன இருக்கு? திங்கட்கிழமை. ஆகவே முதலாவது கேள்வி. அவ நான் பாஸ் பேப்பர்ல முதலாவது கேள்விக்கு வந்துட்டோம். முதலாவது கேள்வி திங்கட்கிழமை. 2வது கேள்வியை பாருங்க. நவீன்
2017 ஆண்டில் ஒரு திங்கட்கிழமை தனது பிறந்த நாளை கொண்டாடினார். எந்நாளில் அவர் தனது அடுத்த நாள், அதாவது 2017 அடுத்த கேள்வி அது 4 போடுறேன். அதாவது இந்த தந்த பேப்பர்ல 2வது கேள்வி, அதாவது 2017 ஆண்டு வந்த 16வது கேள்வி. கொஞ்சம் இறுதி அவசரமா செய்யறேன். ஏன்னா இந்த கேள்வியோட இதை முடிச்சு கொள்வோம். அதுக்கான நான் கொஞ்சம் அவசரமா செய்யறேன். 2017 ஆண்டு டேட்டெல்லாம் தரல அவங்க. திங்கட்கிழமை அவருக்கு இதா அவர் கேள்வி 2018 ஆண்டு அதே டேட், என்ன பிறந்த நாள் அதே டேட் தானே வரும். 1 அங்கேயும் 1 ஜனவரி தானே வரும். அங்க தரல. திங்கட்கிழமை 2017 இங்க வரக்கொள்ள நமக்கு பார்க்கணும் இது லீப் வருடமா? இல்ல, லீப் வருடம் இல்ல. இதுவும் லீப் வருடம் இல்ல. அப்ப லீப் வருடத்தை இங்க கடக்க வேண்டி வராது. ஆகவே 365 நாள் தான். 365 நாளை கடக்க போற நான் பிளஸ் 1 தான் கூட்டுவோம். அவை திங்கள்டா அடுத்தது அவரு அடுத்த வருஷம் செவ்வாய்க்கிழமை பிறந்த நாளை கொண்டாடுவாரு. விளங்கிட்டா? ஆகவே 2வதுக்கு விட செவ்வாய்க்கிழமை, ஒரு செவ்வாய்க்கிழமை 3வது. சரியா? ஆகிய பிள்ளைய நம்ம இந்த கலண்டரை ஏழுன்ற அளவுக்கு டைப் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டோம். நாங்க இங்க முடிக்காம இருக்கிறது இந்த மாடல் பேப்பர்ல மாடலாக போட்ட சில கேள்விகள். அந்த மாடலாக போட்ட கேள்விகளும் நாம படிப்பிச்சதுலாம், படிப்பிக்காத ஒன்றும் இல்லை. அவை மாடலாக போட்ட கேள்விகள் எல்லாம் படிப்பிச்ச கேள்விகள் தான். அடுத்ததுல நாம ஆரம்பிக்கக்குள்ளே இந்த மாடல் கேள்விகளை செய்து போட்டே ஆரம்பிப்போம், பிரச்சனை இல்லை. ஆனா செய்து பாருங்க, எல்லாத்தையும் செய்து பாருங்க. நான் படிப்பிச்சதை வச்சு செய்து பாருங்க. தேவையானவர்கள் எழுதி கொள்ளுங்க. சரியா? தேவையானவர்கள் இல்லை, எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. இது முதலாவது நோட்டாக எழுதி கொள்ளுங்க. இது 2வது நோட்டாக எழுதி கொள்ளுங்க. இது நம்ம 3வது இந்த பாஸ் பேப்பர் கேள்வி, 2016 ஆண்டு வந்த 16வது கேள்வி. இது நமக்கு 2017 ஆண்டு வந்த 16வது கேள்வி. சரியா? இந்த கடைசி நான் கொஞ்சம் அவசரமா செஞ்சுட்டேன். அப்படி விளங்காதவர்கள் நீங்க இதை பர்சனலாக இல்லாட்டி இதுல சொல்லிக் கொள்ளுங்க. திருப்பி அந்த கேள்வியில இருந்தே நம்ம அடுத்த கிளாஸ் ஆரம்பிப்போம். சரியா? ஆகவே இதை எழுதி கொள்ளுங்க பிள்ளைய, இதை எழுதி கொள்ளுங்க முதலாவது. சரி பிள்ளைகள், அப்ப இதோட நாம இந்த கிளாஸை முடிக்க போறோம். ஆகவே இது முதலாவது கிளாஸ். என்ன இப்ப என்கிட்ட நீங்க படிக்கிறது, நான் பிரதானமாக என்னை பொறுத்த வரையும் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லலை. இந்த அடிப்படையில இந்த கிளாஸ் இருக்கிற மாணவர்களுக்கு என்னை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லலை. நான் ஒரு பொறியியலாளர். இந்த ப்ரொஃபஷனை பொறுத்த வரையும் நான் ஒரு பொறியியலாளர். ஜேவத்தனபுர கேம்பஸ்ல இன்ஜினியர் ஃபேக்கல்டி முடிச்சது. நான் டீச்சிங் என்ற துறையில செய்ய போல நான் பிசிக்ஸ் வளமையாக ஏழுக்கு பிசிக்ஸ் எடுத்துக்கொள்வேன். இந்த ஐக்யூ செய்யறது என்பது ஒரு ஹொபியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த யூடியூப் சேனல்கள் நான் ஏழு படிக்கிற காலங்கள், அதுக்கு பிறகு இருக்கிற காலங்கள்ல ஒரு ஹொபியாக செய்து வந்ததுதான் இந்த ஐக்யூ. இந்த பிரதானமாக நான் படிப்பிக்கிறது பிசிக்ஸ். ஆனாலும் இந்த ஐக்யூ முக்கியத்துவம் கருதி தற்காலத்துல நான் கொஞ்சம் கிளாஸுகளை செய்யறேன் இந்த ஐக்யூல. இந்த ஐக்யூ என்பது முக்கியமான இடங்கள்ல மிகவும் இதாக இருக்கு. அதனால இந்த கிளாஸ்ல செய்யறேன். அதே போல உங்களுக்கு தெரியும், இந்த கிளாஸ்க்குரிய அமௌண்ட் நான் ஒரு 8 கிளாஸுக்கு நான் 1000 ரூபாய் தான் போட்டேன். உண்மையா சொல்ல போனா இது மிக குறைய. அவை நான் இந்த அமௌண்ட்டை நான் இங்கே பேஸ் பண்ணல. ஆனா அந்த கிளாஸுக்குள்ள இருந்து நீங்க படிச்சீங்கன்னா, இந்த வீடியோ நான் யூடியூப்ல வீடியோ தூக்கி போட இருந்தான். அப்படித்தான் முதற் காலங்கள்ல செய்தேன். முதல் காலங்கள்ல இந்த யூடியூப்பை பாத்தீங்கன்னா மிச்சம் பாஸ் பேப்பர் கேள்விகளை நான் சும்மா பாஸ் பேப்பரா செஞ்சு போட்டேன். தியரியா இப்படி படிச்சு போடாட்டி பாஸ் பேப்பரா செய்து போட்டேன். ஆனா அது ஒரு ஆர்கனைஸ்ட் இல்லாம இருக்கும். அது சிலருக்கு இருந்து படிக்க மாட்டாங்க. அதுக்காண்டி ஒரு கிளாஸாக ஆர்கனைஸ் பண்ணி இந்த வருடம் தான் இதான் இந்த வருடம் தான் நான் ஆரம்பிச்சது. ஆக இந்த வருடம் இது உங்களோட பெச்சாக இருக்கும். உங்களோட பெச்சுக்கு என்னையா இருக்குன்ற ஒரு ஸ்லோவா தான் போகும். நீ அடுத்தடுத்த வரக்கூடிய பெச்சுகளுக்கு நான் ஒரு ரிவிஷன் மாதிரி தான் செய்வேன். என்ற காலம் இல்லை, உங்களுக்கே 3 மாசம் தான் இருக்கு. நம்ம கிழமையில 2 பாடம், அதுல இடையில சில நேரம் ஏதாவது பிரச்சனைகளால இந்த கிளாஸ்கள் கட் பண்ண வேண்டி வரும். அவ்வாறான நிலைமைகள்ல உங்களுக்கு என்னன்னா கிளாஸ்கள் எண்ணிக்கை குறையும். அவை இயலுன்ற அளவுக்கு ஸ்லோவா போய் கொண்டு போய் முடிப்போம். முடிக்கிறது நமக்கு நோக்கம் இல்லை. ஏன்னா இங்க ஒரு சிலபஸ் கேட்டகரி இல்லை. என்ன ஐக்யூவோ ஜென்ரல் நாலேஜ் சில போல ஒரு சிலபஸ் முடிக்கிற மாதிரி ஓட தேவையில்லை.
பாஸ் பண்றதை நோக்கி ஓடுறோம். ஆகவே அந்தந்த கேள்வி எந்தெந்த கேள்வியில நமக்கு மார்க்ஸ் எடுக்கலுமோ அந்த கேள்வியில அம்பட்டே மார்க்ஸ் எடுப்போம். அவை ஐக்யூண்டு வரக்குள்ள எல்லா கேள்வியிலையும் உங்களுக்கு மார்க்ஸ் எடுக்க இயலும். ஆகவே அதுக்கேற்ற மாதிரி படிப்பிப்போம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது உங்களோட ஃபீட்பேக்குகளை இந்த குரூப்ல இல்லாட்டி பர்சனலா போடுங்க. அது உங்களை பொறுத்தது. உங்களோட கட்டாயம் போடுங்க பிள்ளைகள். எனது முதலாவது கிளாஸ் அடிப்படையில் உங்களோட ஃபீட்பேக்குகளை நீங்க எனக்கு பர்சனலா போடுங்க. அது எனக்கே ஹெல்ப்பா இருக்கு. அது உங்களோட ஃபீட்பேக்கை கிளாஸ் அல்லது குரூப்ல போடுங்க. அது உங்களை பொறுத்தது. ஆக இதோட நான் இந்த கிளாஸை முடிச்சு கொள்றேன். அடுத்த கிளாஸ் திங்கட்கிழமை. நம்ம திங்கள் புதன் தானே போட்டோம். திங்கள் புதன். ஆக இந்த டேட்டா நான் மாத்தல. அப்படி எதுவும் டேட்டுகள் மாற்றங்கள் இருந்தால், ஏதாவது எமர்ஜென்சி வேலை இல்லாட்டி எதுவும் என்ன பிரயாணங்கள் அவ்வாறானது வந்தால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். சரியா? அது அதுல உங்களுக்கு என்னையும் பிரச்சனை இருந்தா அந்த டேட்ல பிரச்சனை இருந்தா, ஏன்னா நம்ம பிக்சட் டேட் திங்கள் புதன் 8 to 9. நான் அப்படி டேட்டுகள் என்ன சில நேரம் மாத்தி போட்டு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தா நீங்க பர்சனலா கேளுங்க. அந்த கிளாஸை நான் கேன்சல் பண்றேன். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? இது நம்மளோட பிக்சட் டே. சில நேரம் வரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படி வந்தால் அந்த கிளாஸை நான் எப்படியோ ஒன்றுகளால கவர் பண்ண பார்ப்பேன். அதே போல இன்னும் கொஞ்சம் போக போல தேவை என்றால் நான் அந்த கிளாஸ் என்ன ஒரு 3 கிளாஸாகவும் ஆக்கலாம். அது உங்களோட ஃபீட்பேக்கை பொறுத்து. ஆனாலும் இப்போதைக்கு 2 கிளாஸ். இந்த கிளாஸ்ல உங்களுக்கு எதுவும் செய்யணும்டா அந்த கிளாஸில் கூட்டணும்னாலும் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. கிழமைக்கு 3 கிளாஸ் எடுக்கணும்னாலும் அதை சொல்லுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒரு அரேஞ்ச் பண்ண இயலும்னா பண்ணுவோம். அந்த 3 கிளாஸ் சொல்றது உங்களுக்கு மெயின் பாடம் படிக்கிறவங்களுக்கு அந்த 3 கிளாஸ் என்பது ஒரு ஹெவியா இருக்கு. ஆகவே அதுக்காண்டி தான் 2 கிளாஸ். 2 கிளாஸ் என்பது ஓகே. 1.5 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் படிக்கீங்க என்ற அடிப்படையில ஓகே. 3 கிளாஸ்ல செல்லக்குள்ள உங்களோட மெயின் 3 பாடம் இருக்கு. அவை அதுக்கு தான் பிரதானமாக நேரம் கொடுக்கணும். ஆனா அதுக்கு நேரம் கொடுக்கணும். இதையும் நீங்க ஒரு சைட்டாக படிச்சுட்டே போய்த்திறன். ஏன்னா அது 3 எடுத்தாலும் இது பாஸ் ஆகாட்டி ஒன்றும் இல்லை, பூச்சியம். ஆகவே அதே பெச்சோட இல்லாட்டி ஒரு பெச் மிஸ் ஆகும். அடுத்த பெச்சுக்கு நீங்க சும்மா தேவையில்லாம இந்த ஐக்கியூ காண்டி ஒரு வருஷம் பின்னாக வேண்டிய நிலைமைகள் வரும். ஆகவே பிள்ளைகள் இவ்வாறான விடயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்க. ஆகவே இதோட இந்த வீடியோவை நம்மளோட கிளாஸை முடிச்சு கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல திங்கட்கிழமை சந்திப்போம். சரி பிள்ளைகள், அப்ப இதுல லெஃப்ட் ஆகி கொள்ளுங்க.